வணக்கம். தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போ வந்து என்னென்னா, இப்போ ஒரு ஆப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த ஆப்போட பேர் கூட எனக்கு தெரியாது. நம்மளுக்கு படிப்பு வசதி கிடையாது. இருந்தாலும் அந்த ஆப்பு வந்து தம்பி அந்த ஆப்போட பேர் என்னப்பா? கிரிப்டோ ஸ்டேட்டஸ். அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தெய்வீக ஆப்பை வந்து அதில் வந்து ஃபோட்டோவை பதிவிச்சு நம்மளோட ஃபோட்டோவை போட்டு நம்மளுக்கு வந்து கடனோ, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, பொண்ணுக்கு மாப்பிள்ளை வரமோ, ஒரு பையன் என்னோடய பையன் வந்து சரியில்லையோ ஊதாரியாக இருக்கணும், அதுக்காகவோ ஒரு ஸ்டேட்டஸ் வந்து தெய்வீகத்தை வச்சு போட்டால் இதெல்லாம் நிறைவேறும்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படின்னா 10 கோடி எனக்கு கடன் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஆப்பில் நான் வந்து என்னோடய ஃபோட்டோவை போட்டு தெய்வீக ஸ்டேட்டஸையும் போட்டு நான் போட்ட பிறகு எனக்கு அந்த 10 நாளில் எனக்கு அந்த கடன் அடையுமா? அப்போ நான் ராமேஸ்வரம் இப்போ வந்து திருச்செந்தூர் உடன்குடி பவர் பிளான்ட்டில் வேலை செய்கிறேன். என்னோடய ஊர் கடலூர் டிஸ்ட்ரிக்கு, நெய்வேலி என்னோடய ஊர் இருக்கிற பூர்வீகம். அதில் இருக்கும்போது இப்போ வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு 3 முறை வேண்டுதல் வச்சு 2 முறை போயிட்டு வந்துட்டேன். ராமேஸ்வரம் போகணுன்ட்டு குலதெய்வத்து கூட கல்பனை ஏற்றாதான் அந்த கோயிலுக்கு போனால் தான் அடுத்த கோயிலுக்கு போகணுன்ட்டு ஒரு ஆன்மீகமாக ஒரு கட்டுமானமாக இருந்து அந்த ராமேஸ்வரமும் போயிட்டு வந்துட்டேன். மக்களை என்னோடய குடும்பத்தை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டேன். அப்போ அங்கே கோரிக்கை வச்சுருக்கேன். என்னோடய குடும்ப நிலையோ என்னோடய சொத்து பத்தோ வரலன்ட்டு கோரிக்கை வச்சுருக்கேன். அதை வந்து ஈஸ்வரன்ட்ட காசி அந்த ராமேஸ்வரம் ஈஸ்வரன்ட்ட கோரிக்கை வச்சுட்டு வந்துட்டேன். திருச்செந்தூர் முருகன்ட்டையும் அந்த கோரிக்கை வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ இந்த ஆப்பு போட சொல்கிறாங்க. அந்த ஆப்பை போட்டுட்டால் அப்போ நான் கோயில் குளத்துக்கு போகக்கூடாதா? அப்போ நான் தெய்வத்துக்கு கும்பிட்டது வேஸ்ட்டா? இல்லை இந்த ஆப்பில் போட்டால் உண்மையில நிறைவேறுமா? நீங்கள் வந்து சம்பாதிக்கிறவங்க எதுவில் வேணாலும் சம்பாதிக்கலாம். சாமியை வச்சு இப்படி சம்பாதிக்கிறீங்களே, இப்படி போடுறது வந்து நிறைவு ஏறுதா? இப்போ பொதுமக்களுக்கு ஒரு கேள்வி நான் கேட்குறேன். எப்படி கேட்குறேன்னா, இப்போ நம்ம எல்லாமே வந்து திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி எல்லா நாள்லேயும் வந்து சாமியை கும்பிடாத நாள் கிடையாது. அது வந்து கிழமையிலையும் கும்பிட்ற நாளும் இருக்குது. எல்லாமே கும்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ அந்த கும்பிட்றவங்களுக்கு நீ கும்பிடக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா இந்த ஆப்பில் உள்ளவங்க? அப்போ வந்து நான் வந்து இந்த செல்லுக்காக நான் போகணுமா இல்லை கோயிலுக்காக போகணுமா? எனக்கு இன்னும் புரியல. இது வந்து என்ன சொல்கிறாங்க, நான் காலகாலமாக நம்ம முன்னோர்கள் வந்து சாமிக்கிட்ட பக்தியாக கும்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி நிறைவேறணும், ஒரு 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 விசேஷம் நடக்கணுன்ட்டு ஒரு கோரிக்கை வச்சுட்டு தான் நம்ம சாமிக்கிட்ட வரோம். இப்போ இது இடையில வந்திருக்கு. இப்போ நான் வந்து செல்லு மூலியமாக போகிறதா இல்லை வந்து கோயில் இந்த சாமி மூலியமாக போகிறதா? இதை வந்து மக்கள் தான் முடிவு எடுத்து எனக்கு சொல்லணும். இப்போ இந்த ஏற்கனவே இப்போ தான் நான் போடுறேன். ஏற்கனவே போட்டவங்க இருக்கீங்களா, அவங்களுக்கு பயனாக வந்திருக்கா இல்லை அவங்களுக்கு சக்ஸஸாக முடிஞ்சிருக்கா? இந்த ஆப்பில் வந்து தெய்வீக போட்டு ஸ்டேட்டஸ் போட்டு உங்களுக்கு வெற்றி நடந்திருக்கா? எனக்கு பொதுமக்கள் சொல்லுங்கள். அப்போ ராமேஸ்வரம் போகிறதுக்கு அது வந்து சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லலாம். 15,000 செலவாச்சு நான் சாமியை பார்க்கன்றதுக்காக. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஆப்பில் போயிட்டா அந்த 15,000 மிச்சன்றாங்க. திருச்செந்தூருக்கு வந்திருக்கேன். அதில் ஒரு 10,000 என் குடும்பத்திட்டு வந்து செலவு பண்ணிருக்கேன். அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அந்த 10,000மும் அப்போ அது வேஸ்ட்டாக? அப்போ இதெல்லாம் பண்ணாதே நம்ம இந்த இதில் போயிட்டே இருக்கலாமே. ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, உடனே பக்தி போடு இந்த ஆப்பில் போட்டுட்டுன்னா நம்ம பிள்ளைக்கு முடியாத நோய், தீராத நோய் கூட தீர்ந்துருமா? இது வந்து எப்படி இதை வந்து சாட்சியாக நம்ம ஏற்றுக்கிறது? இது வந்து மக்கள் தான் எனக்கு முடிவு சொல்லணும். நான் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் வரேன். எனக்கு 10 கோடி எனக்கு வந்து கடன் வந்து அடையணும். நான் இப்போ அந்த கிராப்டோவோ என்னமோ ஆப்பு அதில் வந்து நான் தெய்வீக ஆப்பை ஃபோட்டோவை ஸ்டேட்டஸ் நான் போட்டு விட்டுறேன். எனக்கு 10 நாள் கழித்து திரும்ப வருவேன். எனக்கு பொதுமக்கள் சொல்லணும், இந்த அப்படி இல்லை என்னால் தெய்வீகம் தான் வேணும் அப்படின்னா இந்த கிராப்டோ ஆப்பு முழுவதும் தடை பண்ணணும். இது வரக்கூடாது. இந்த விளம்பரம் பசங்களுக்கும் சரி இதுக்கும் சரி. இப்போ ஒரு பைக்கில் போகிறேன்னா எனக்கு ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, நான் நல்லபடியாக போயிட்டு வரேன்னா ஒரு ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி தெய்வீக ஸ்டேட்டஸ் போனால் போயிட்டு வந்துடுறேன்னா, அப்போ பறக்கிறான் விமானம் மாதிரி பறந்து உடனே ஃபாட்டோ அவுட் ஆகிறான், ஒன்று சாவறான், லாரியை கொண்டு போய் விட்றான். அவனெல்லாம் வந்து அந்த மாதிரி நடக்காத இருந்திருந்தால் இந்த கிராப்டோவில் போயிருப்பாங்களே. அப்போ எந்த ஆக்சிடென்ட்டும் நடந்திருக்காதில்ல. அப்போ தெய்வத்தை நம்பக்கூடாதுங்கிற மாதிரி தானே இது. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, இது உண்மையாக இருந்தால் வரட்டும். இது பொய் மக்களை ஏமாற்றி காசை பிடுங்கணுன்னா மக்கள் வந்து அதை வந்து முற்றிலும் அழிச்சிட்டு நம்ம தெய்வத்துக்கு பராமரிய முன்னோர்கள் என்ன நடவடிக்கையில் என்ன செஞ்சாங்களோ, கற்பூரம் வச்சு தேங்காய் வாழைப்பழம் இதை வச்சு கும்பிட்டாங்களோ, இதுதான் நடவடிக்கை சாத்தியம், இதுதான் நடைமுறைக்கு வரணும். இப்போ செல் மூலியமாக பசங்களை கெடுக்கிறது இல்லாத இந்த தெய்வீகமாக அங்கே ஆன்மீகம் இருக்கும் பாருங்களா, ஆன்மீகத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, சாமி தான் எங்களுக்கு வந்து எல்லாமேன்ட்டு இருக்கும் பார்த்தியா, அவங்கள வந்து குச்சப்படுத்துகிற மாதிரி அவங்களெல்லாம் இதுக்குள்ளே இழுக்கிற மாதிரி ஒரு வீடியோ.
இந்த வீடியோ வந்து வரக்கூடாது. அப்படி வந்தாலும் சரி, நல்ல குணமானவங்களும் வெற்றி வாங்கினவங்களும் எனக்கு வீடியோவில் வரணும். அடுத்த வீடியோ அவங்க போகணும். இல்லைப்பா இந்த வீடியோ வந்து தடை பண்ணவானா, எனக்கு 10 கோடி கடன் அடைஞ்சிருச்சு இதில் போனதால் அப்படின்னு நீங்கள் தெரியப்படுத்துங்க. நானும் உங்கள் வழிக்கு வரேன். அப்போ சாமியே வந்து கும்பிடவும் இல்லை, நான் இந்த பக்கம் வந்துடுறேன். இதெல்லாம் உண்மையாக இருந்துட்டால் கடவுள் எதுக்குங்க? நம்ம எதுக்குங்க அவரை வந்து பூஜை பண்ணிக்கிட்டு பூசாரின்னு ஒருத்தர் இருக்கார், எதுக்கு இருக்கார்? இதெல்லாம் தேவையே இல்லையே. இந்த மாதிரி இருந்தால் இது வந்து முழுவதும் தடை பண்ணுங்க. மக்கள் வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுங்க. எனக்கு வந்து இந்த ஃபோனில் இருக்கிற கிராஃப்டோ ஆப்பா இல்லை அங்கே கருவறையில் உட்காந்துருக்கு தெய்வமா, இதுதான். நன்றி வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இது முடிவு சொல்லுங்கள்.